சிகரெட்டா? என்ன சிகரெட்? ஆமா பிச்சை, வெளியே நிக்கிறான்ல ஒரு தொண்டை பசங்க, அவனுக்கு தலைக்கு 10 ரூபா கொடுக்குறியா? உன்ன போய் தாய் குலத்தின் தலைவன்றானுங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் தாய் குலத்தின் மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பை தலைவன் சொல்லக்கூடாது இல்ல, அதனாலதான் தொண்டனுங்க சொல்றாங்க. நல்ல பாலிசி. ஆமா, இங்க ஒரு தாய் குலம் இருக்கு, பாக்குறியா? அம்மா ஆண்டால என்னையா பாப்பாவை தெரியுதா? தாய் குலத்துக்கு எவ்வளவு பாக்கி வச்ச? பாக்கியா? ஏண்டா பாக்கி வைக்கிறது நான் டீ கடையா? அட டீ கல் கூட பாக்கி வைக்கலாம்டா. கால் வயிறு கஞ்சி கில்லன்னு முந்தானி வச்சு இவகிட்ட போய் பாக்கி வச்சுட்டு போயிருக்க. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? பாக்கெட்ல ஒண்ணு இல்ல, தொண்டனுங்கிட்ட வாங்கி கொடுத்துறேன். ஏன் படுக்கிறவ நீ, பணம் கொடுக்குறவன் தொண்டனா? கொடுத்துறேன், நானே கொடுத்துறேன். ஜெயிச்ச உண்ட கொடுத்துறேன். பாவீங்களா, இத கூட நீ ஜெயிச்சு மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி தான் கொடுக்கணும், அப்படிதானே? இல்ல, அன்னைக்கு 100 ரூபாயா இருந்துச்சு இல்ல, சில்லறை இல்ல ராஜா. சில்லறை தானே வேணும், நான் தரேன். எவ்வளவு வேணும்? ஏன் டப்பு டிப்புன்னு சத்தம் கேட்குது தெரியுமா? ராஜா தலைவருக்கு சோனா பிடிச்சு கொடுக்குறான். ராஜான்னா ராஜா தான், நம்ம தலைவரை என்னமா கவனிக்கிறான் பாத்தியா? என்ன இது கடாமடான்னு கேக்குது? இது என்ன சத்தம்? தலைவர் எலும்ப கட்டிச்சு நுழைக்கிறாரு. எழுந்துரு, ஓடு. நீ இந்த கோலத்துல போனா உன் தொண்டனுங்க உன்னை மதிக்க மாட்டானுங்க, கொஞ்சம் அழகா போ. அம்மா ஆண்டால அந்த சீப் எடுத்தாமா. என்ன தலைவர் ரொம்ப களைச்சி போய் வர்றாரு? உண்ட மயக்கம் தலைவருக்கு உண்டு இல்ல? ஏன சோடா கடா குடிச்சீங்களா? உள்ள டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டதே. உள்ள கரகரன் நொறுங்குற சத்தம் கேடுச்சே, அது ஆட்டுக்காலா கோழிக்காலா? 2 பல்ல காணா. அது ஒண்ணு இல்ல தொண்டர்களே, ரொம்ப நாளா 2 பல்லு வலிக்குதுன்னு சொன்னார். சரி டாக்டர்கிட்ட போனா செலவாகுமே, அதான் நானே எடுத்து கையில கொடுத்துட்டேன். ஏன் கை வலிக்குதா? வேணா அதே எடுத்துருவோம். தலைவா தொண்டாண்டிங்க வெட்டிடுவேன். உங்க தலைவர் உள்ள சோடாவும் குடிக்கல, கோழிக்காலையும் கடிக்கல. உடஞ்சது இந்த 2 காலு. இனி எவனாவது ஓட்டு கீட்டு கேட்டு சேரி பக்கம் வந்தீங்க, 2ஆவது வந்து நரம்பு எடுத்து நடு ரோட்ல கொடி நாட்டிடுவேன். பிஸ்கோத்து பசங்களா. சார் வணக்கம் சார். இங்க வா. என்ன சார்? ஏன் சார் இப்படி வணக்கம் சொன்னது கண்ணத்துல அடிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஏன் தேவையில்ல வணக்கம் சொன்னேன்? போலீஸ்கார ராஜன் தான் சார் நான் உங்களுக்கு வணக்கம் வச்சேன். நீங்க வணக்கம் வச்சாப்புல எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுத்துட்டு போறாங்களாக்க. போன பரதேஷ். அப்பா இப்பதான் என் மனசுக்கு நிம்மதி. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்த தெரியல, தேங்காய்க்கு மட்டும் உரிச்சிட்டு இருக்கேன். நல்லாவே உரிக்கிறேன். நில்லு. என்ன கோழி குருமா வாசனை அடிக்குது? ஏதாவது விசேஷமா? சனிக்கிழமை இல்ல, கோழி பண்ணக்காரன் வந்துட்டு போனா, அவங்க கிட்ட துட்டு இல்ல, கோழியை கொடுத்துட்டு போனா, அதான் இந்த வாசனை. அவன் கோழி பண்ண வச்சிருக்கான், கோழியை கொடுத்துருக்கான். என்கிட்ட என்ன இருக்கு? லட்டி இருக்கு, அத கூட நான் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட். அம்மா இந்த போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் 2 வீடு 3 வீடுன்னு சொல்றாங்களே, நீ எப்படியா? அத ஏன் கேக்குறேன்? நானும் 10 நாள் லீவ் போட்டு ஒரு சின்ன வீடா பார்த்து செட்டப் பண்ணேன். நல்ல நாளா பார்த்து அல்வா மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு போனேன். அங்க போய் பார்த்தா எனக்கு முன்னாடி எங்க அப்பா இருக்காரு. அப்புறம் என்ன, அவர் போனதுக்கு அப்புறம் தான் நான் போனேன். எங்கயா? என் வீட்டுக்குமா. அடச்சே, இது சொல்றதுக்கு இங்க வந்த? ஐயோ, உன்னை பார்த்தது மூடே அவுட் ஆகி போச்சு. ஆமா அந்த ராஜபைலங்க உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. அவர் குளிச்சது போதும், ஸ்டேஷன்ல வந்து ஐயா பாக்க சொல்லு. ஏன் நீங்க இருந்து கூட்டிட்டு போக மாட்டீங்களா? எனக்கு மூடு இல்ல, நேர வீட்டுக்கு போறேன். சாரு கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, குளிச்சிட்டு வர்றது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சாரி சார். என்ன விஷயம் சார்? ஏன்பா இங்க வந்து இவ்வளவு மரியாதையா கை கட்டி நிக்கிறியே, சேரியில ஓட்டு கேட்க வந்த எம்எல்ஏ போட்டு அடிச்சிருக்கியப்பா? இல்ல சார், ஒரு விபச்சாரிக்கு 20 ரூபா பாக்கி வச்சவன்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ. அவனுக்கு கை கட்டி வாழ்கன்னு சொல்றதுக்கு 10 பேரு. இவெல்லாம் நாட்டுக்கு என்ன சார்? அதான் சார் மனசு பொறுக்காம அடிச்சிட்டேன். தப்பே இல்லப்பா. என்னது தப்பே இல்லையா? அப்படின்னா இவனை முன்னாடி அடிக்கிறது தான் தப்பே இல்ல. நீ கொஞ்சம் ஒதுங்கி வேடிக்கை பாரு.
கூலிக்கு வந்த பிஸ்கோத்து பசங்களா? சட்டசபைக்கு போலான்னு புறப்பட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட இருந்து போன் வந்தது, உடனே வந்துட்டேன். பிரதமரை பார்க்கலான்னு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட இருந்து போன் வந்தது, வந்துட்டேன். நான் கூட திருப்பதி 7 மணியான தரிசனம் பண்ணலான்னு புறப்பட்டேன். திடீர்னு ஆண்டவர்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. திருப்பதி 7 மணியான எப்ப வேணாலும் தரிசனம் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய தரிசனம் தான் எனக்கு முக்கியம். அதான் புறப்பட்டு வந்துட்டேன். என்னவா இருக்கும்? ஆண்டவர் வந்தா தெரியும். நம்ம எல்லாம் காரணம் இல்லாம ஆண்டவர் வர சொல்ல மாட்டாரியா? ஆண்டவர் வராரியா? வணக்கம் சார். யாரையா இவன்? நம்ம தொகுதி எம்எல்ஏங்க. எப்படி எம்எல்ஏ ஆனா? உங்க தயவாலதான். யோ, உன் பொண்ணு கல்யாணத்தை எத்தனை லட்சம் செலவு பண்ணி எவ்வளவு ஆடம்பரமா நடத்தி வச்சாரு ஐயா. அத மறந்துட்டியா? நீ மட்டும் என்ன ஐயா பெருசா பேசுற? உன் பையனுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைச்சது ஐயா தயவால தானே? யோ, ஏன் அனாவசியமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நல்லா இருக்க. சிட்டியோட சட்டம் ஒழுங்கு எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. ஆமா, நீங்க எப்படி டிஐஜி ஆனீங்க? சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்த உங்களை ஒரே ராத்திரில டிஐஜி ஆக்குனது ஐயா தானே? ஆக கூடி என் செல்வாக்கு தான் உங்களை தலை நிமிர வச்சது. அடுத்தவங்களுக்கு சல்யூட் அடிச்சிட்டு இருந்த இவனை பார்த்து 1000 பேர் சல்யூட் அடிக்க வச்சது நான் தான்னு நீ சொல்ற. பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்த இவனை மந்திரி ஆக்குனது நான் தான்னு நீ சொல்ற. போஸ்டர் ஓட்டிட்டு இருந்த இவனை எம்எல்ஏ ஆக்குனது நான் தான்னு நீயும் சொல்ற. அப்பேற்பட்ட செல்வாக்குள்ள நான் அனுப்பின ஆளுங்களை நேத்து இடைத்தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போனா யாரோ புளியந்தோப்புல ரவுடி என் ஆளை அடிச்சு கைய கால முறிச்சு பல்ல உடைச்சு அனுப்பி இருக்கிறான். ஓட்டு கேட்க போற மத்தவங்களையும் அடிச்சு விரட்டி இருக்கிறான். சரி, நியாயமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுத்தா அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த புளியந்தோப்பு ரவுடியோட சேர்ந்து நம்ம ஆளுங்களை அடிச்சிருக்கிறான். ஏப்பா, இதுக்குதான் உன்னை மந்திரி ஆக்கினேனா? இதுக்குதான் உன்னை எம்எல்ஏ ஆக்கினேனா? இதுக்குதான் உன்னை டிஐஜி ஆக்கினேனா? கேவலம் ஒரு ரவுடி பையன், அவனுக்கனே அவ்வளவு செல்வாக்கு. சட்டத்தையும் ஒழுங்கையும் காப்பாத்துறோன்னு நீங்க நெஞ்ச நிமித்திக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட கையையும் வயிற்றையும் தொட்டு பாருங்க. என்ன மீறிய ஒரு ரவுடி ராஜ்யம் நடத்துறான், அதை நீங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என் முன்னாடி மட்டும் தாப்பா நீங்க கையை கட்டி நிக்கணும், என்ன எதுக்குறவங்க முன்னாடி இல்ல. நான் வேட்டியை மடிச்சு கட்டினேன்னா என்ன ஆகும் தெரியும் இல்ல? ஐயா, அவசரப்படாதீங்க ஐயா. ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, அவனை நான் கொண்டாந்து நிறுத்துறேன். இன்னும் 24 மணி நேரத்துல அந்த ரவுடி லாக்கப்ல இருக்கணும்னா ஈச்சம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் விஜய உடனே அடையாளக்க மாத்து. உங்க டிபார்ட்மெண்ட்லயே அந்த ரவுடி ராஜாவோட மோதுறதுக்கு அவன் ஒருத்தனுக்கு தான் தில் இருக்கு. எஸ் சார். வரங்க. இன்ஸ்பெக்டர் விஜய், அந்த ஸ்டேஷன்ல நீ வேலை இல்லாம இருந்திருப்ப. இப்போ உனக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கிறேன், உன்னையே அழிக்கிற வேலை. என்னமா அது? உன் துணி எடுத்து வைக்காம அவன் துணியை மட்டும் எடுத்து வச்சிட்டு இருக்க? போலீஸ்காரங்கன்னா அங்கெங்கன்னு மாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக குடும்பமும் கூடவே தெரிய முடியுமா? ஏன்பா அவதான் புரியாம பேசுறன்னு நீயுமா? உன் குழந்தைய நினைச்சு பாரு. ஒரு நாள் உன்னை பார்க்காம இருந்தா கூட ஏங்கி போயிடுவா. தயவு செஞ்சு உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் கூட்டிட்டு போயிடு. அண்ணி, நான் என்ன அமெரிக்காக்கா போறேன்? பக்கத்துல இருக்கிற அடையாருக்கு ஒரு கேஸ் விஷயமா போறேன். தனியா இருந்தா தான் கேஸ்ல கவனம் செலுத்த முடியும். அதுவும் இல்லாம இந்த அளவுக்கு அங்க வசதி இருக்கோ என்னவோ தெரியல. குழந்தையோட படிப்பு பாதிக்கும். ஆர்த்தி பத்தி கவலைப்படுறீங்களா? ஆர்த்திக்கு நீங்களும் மாமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அண்ணி,
நீங்களும் ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டின்றத மறந்துட்டு பேசுறீங்க. மறக்கலப்பா, அதனாலதான் பயப்படுறேன். நீ ஒரு இடம், உன் பொண்டாட்டி ஒரு இடம் இருக்கிறது என் மனசுக்கு சரியா படல. அண்ணி, சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தன் குடும்பம் தான் முக்கியம்னு ஒதுங்கி நிக்கிறது ஒரு போலீஸ்காரங்க அழகில்ல. நாட்டு மக்களோட சந்தோஷத்துக்கும் பாதுகாப்புக்கும் போலீஸ்காரன் பாடுபட்டா அவன் குடும்பம் சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு தாலி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி போலீஸ்காரனுக்கு கடமை தான் முக்கியம். அண்ணி, விஜய், உங்க அண்ணன் கடமைன்னு கஷ்டப்பட்டாரு. கடைசியில அந்த கடமை தான் என் பூவையும் மஞ்சளையும் பறிச்சிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கும் ராசியே இல்லப்பா. அக்கா, எல்லாரும் உயிருக்கு பயந்து போலீஸ் உத்தியோகம் வேண்டான்னு சொல்லிட்டா நாட்டு மக்களோட உயிருக்கு யார் உத்தரவாதம்? நெருப்பு சுடுதேங்கிறதுக்காக அடுப்பு பத்த வைக்காம இருக்க முடியுமா? அக்கா, போலீஸ்காரனோட பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர் ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமா அனுப்புவீங்க. அண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேன். மாப்பிள, நான் இங்க இருக்கும்போது குடும்பத்தை பத்தி கவலைப்படாதீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சௌமியா, அப்பா போயிட்டு வரட்டுமா? டாடா.